காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்ல யோகங்களும் நல்ல செல்வங்களும் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது வாரப்பலன். ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். ஆக இந்த வார பலன்களை தொடங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பிறப்பு இறப்பு, இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், உலக சாதனைகள், பேரும் புகழோடு செல்வ யோகங்கள், தொழில் யோகங்கள், நல்ல திருமண வாழ்க்கைகள், சிறுவருக்கு திருமணமே இல்லாத நிலை, சில பேருக்கு 1க்கு 3 திருமணங்கள், எல்லாருக்கும் கல்யாணம் நடந்து நமக்கு ஏன் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிஞ்சு நமக்கு ஏன் இப்படி பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீடு ஏன் அப்படி பிரச்சனையா இருக்கு, எத்தனையோ முறை வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்றேன், அந்த வீடு கிடைக்கல, வீடு வாங்க முடியல, நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கல. இதெல்லாம் பிரம்மனுடைய தலை விதி. அதே பிரம்மன் அதே பிரம்ம சாஸ்திரத்தை ஒரு பரிகார நிவர்த்தின்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் சரியா நடக்கிறதுக்கு பிரம்மன் அதற்கான பிரம்ம சாஸ்திரத்துல ஒரு பரிகார நிவர்த்தி இருக்கு. அதை பற்றிலாம் நம்ம அந்த வார பலன்களை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷாளுக்கு என்னென்ன காலத்தில் என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த காரிய கட்டங்களில், அந்த காரியத்துக்குரிய அந்த கட்டங்களில் அந்த காரிய கிரகங்கள் அவர்களது கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த கட்டத்தில் இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை கணித்து சொல்லக்கூடிய முறைதான் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பலன்களை ஜோதிடர்களாகிய நாங்கள் சரியாக கணித்து சொல்ல வேண்டும். கிரகங்கள் சரியாகவே அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனைகள் வருதுன்னா அதற்கு சரியான கணிதம் இல்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், அது நடக்கல இது நடக்கல அப்படின்ற வேதனைகள் எதுவாக இருந்தாலும் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி, ஏன் பிரம்மனால் உருவாக்கிய இந்த பிரம்ம சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உத்தரவாதம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி சரியாக கணித்து சரியான பலன், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும். சரிப்பா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வார பலன்கள். இந்த வார பலன்கள் 1/9/2025 முதல் 7/9/2025 வரை எல்லா ராசிகளுக்குமே தெளிவாக அற்புதமாக இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பாதகங்கள் இருக்குது, என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது,
ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நல்ல யோகங்கள், என்ன பிரச்சனைகள் சரியாக போகுது, இதற்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரம், என்ன ஆலய வழிபாடு, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன மாற்றங்கள் இந்த வாரங்கள், இந்த வாரம் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகிறது, உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சிறக்கப் போகின்றது, நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த அளவுக்கு நடக்கப் போகின்றது, உங்கள் கடன் நிவர்த்தி அடையுமா, சொத்துக்கள் கிடைக்குமா, உத்தியோகங்கள் கிடைக்குமா, திருமணங்கள் ஆகுமா என்பதுதான் அத்தனை விஷயங்களையுமே அழகா அற்புதமா இந்த பிரம்மன் போட்ட விதியை பார்க்க போறோம். சரிங்களா? ஆக எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். இப்போ வாரப்பலன்கள் 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் இன்றைக்கு மிதுன ராசிக்கு, மிதுன ராசி நேயர்களே, ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை இதற்குரிய வாரப்பலன்கள். முதலில் உங்கள் ஜென்மத்தில் குரு 7/10 ஜென்மத்தில் குரு அற்புதமான நினைத்த காரியமெல்லாம் வெற்றியை எடுக்கும், கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பு பெறக்கூடிய நிலையில் பிரிந்தவர்கள் ஒன்று கூறு. ஏன்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு உங்கள் ராசி உங்கள் ஜென்மத்திற்கு வந்துட்டால் பிரிந்தவர்கள் ஒன்று கூடிய ஒரு சிறந்த அமைப்பை, அதற்கு ஏற்றவாறு சுக்கிரன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது 7/10 இருக்கும்போது கணவனாக இருந்தாலும் சரி மனைவி இருவருக்குமே நல்ல உத்தியோகம் கிடைக்கும், இருவருக்குமே நல்ல உத்தியோகம் கிடைக்கும், வீடு இடம் வாசல் சொத்துக்கள் கிடைக்கும். மனைவின் மூலம் கணவனாக இருந்தால் மனைவின் மூலம் வீடு வாசல் சொத்துக்கள் பதவி யோகங்கள், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நல்ல உத்தியோகங்கள், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு நல்ல உத்தியோகமும் பெண்ணுக்கு நல்ல வீடு வாச சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் தன் கணவனுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும், நல்ல உத்தியோகங்கள் வீடு வாச சொத்துக்கள் ஏற்படும். அதே நேரம் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு நல்ல உத்தியோகமும் வீடு வாச சொத்துக்கள் பெறக்கூடிய நல்ல யோகங்கள் இந்த ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது கிடைக்கும். மேலும் இந்த மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதியான 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பு. சுக்கிரன் கலசரக்காரகன். அப்போ 2ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் சொத்துக்கள் உறுதியாக சேரும், சொத்துக்கள் உறுதியாக சேரும். வீடு நல்ல புது வீடு, அருமையான பங்களா போன்ற வீடு வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். நல்ல வாகன யோகங்கள் ஏற்படும், நல்ல வாகன யோகங்கள் ஏற்படும். சில பேர் பயணத்தின் மூலம், இடம் விட்டு இடம் பயணத்தின் மூலம், நல்ல உத்தியோகத்தின் மூலம் வருமானம் பெறக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல ஒரு இடமாற்றம், ஒரு வருமானத்தோடு, நல்ல வருமானத்தோடு ஒரு இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும். வாகன யோகங்கள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்ததாக மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தில் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் கேது. ஆக சூரியன் புதன் கேது என்பது 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பதால், 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் சனி ஏற்கனவே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆக பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனும், அதாவது மிதுன ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. ஆக கல்வியால் யோகம், சகோதரர்களால் நல்ல யோகம். புரிஞ்சுட்டீங்களா? பயணத்தால் யோகம், அதாவது கம்யூனிகேஷன் தொழில், நல்ல கம்யூனிகேஷன் தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். ஐடி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். போக்குவரத்து சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடியது, அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு சிறந்த முன்னேற்றம் மிதுன ராசிக்கு உண்டு. கலை சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய காலம். ஏன்னா ஞானகாரகன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார், புதனும் சேர்ந்திருக்கார். 4ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி போய் இப்போது 3ஆம் இடத்துல இருந்தால் ஒரு பயணங்களாலும் ஒரு இடமாற்றத்தினாலும் பேரும் புகழும், அந்த உத்தியோகத்தின் பயணங்களாலும் இடமாற்றத்தினாலும் ஏற்படுகின்ற உத்தியோகத்தின் மூலமும் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல பேரும் புகழும் எடுத்து, மக்கள் மத்தியில் நல்ல பேரும் புகழும் எடுத்து, நல்ல வருமானம், உயர் பதவி, நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? இதில் உயர்வுகள், பல உயர்வுகள், உத்தியோக உயர்வுகள், செல்வங்கள், பல வகையில் சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். வருமானங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும்.
அதில் பூமி, அதான் இடம், பூமி, இடம், வீடு, வாசல் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகம். ஏனென்றால் மிதுன ராசிக்கு 6-11க்குரியவன். அதாவது செய்கின்ற தொழில்கள் மூலம் பூமி, இடம், வாசல் பெறக்கூடிய நல்ல யோகம், நல்ல தொழில், நல்ல வருமானம். என்ன செய்யலாம்? சரி, ஒரு இடத்துல போடு, ஒரு பூமி, இடம், வாசலில் ஒரு முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கண்டிப்பாக மிதுன ராசிக்கு பூமி, இடம், வாசல் பெறக்கூடிய நல்ல யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். நல்ல பதவி யோகமும் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், உத்தியோக உயர்வு ஏற்படும். ஏனென்றால் சூரியன் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது, அதாவது சூரியன் வந்து சாதாரண ஒரு கிரகம் இல்லை, ஒரு பிரகாசமான பிரபலமான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல உயர்வுகள் ஏற்படும். அப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? 9ஆம் இடத்துக்கு வரோம். 9ஆம் இடத்துல யார் இருக்கா? சனி, ராகு. இந்த சனி ராகு கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அம்சம். அப்போ இந்த அமைப்பு வந்து பாக்கியஸ்தானத்தை சனி ராகு இருந்து தன்னோட ஆட்சி வீட்டில் இருக்கிறத, அது மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருப்பதை மிகப்பெரிய விசேஷம். இந்த இடத்துல இருக்கும்போது பல மிதுன ராசிக்கு பல உயர்வுகள் ஏற்படும். மிதுன ராசிக்கு பல முன்னேற்றங்களை, பல பதவி யோகத்தை, நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை, சிறந்த முன்னேற்றத்தை, பல உயர்வுகளை ஏற்படுத்தும். அப்போ இந்த எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது, குரு உங்கள் ராசியில் இருந்து அந்த 9ஆம் இடத்தை, 9ஆம் இடம் வந்து சாதாரண இடம் இல்லை, பாக்கியம், சகல பாக்கியங்களும், சகல தன பாக்கியம், உத்தியோக பாக்கியம், உத்தியோகத்தில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான பாக்கியம், சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய, சகல செல்வங்களும் பெறக்கூடிய, சகல முன்னேற்றங்களும் பெறக்கூடிய, நல்ல பேரும் புகழும் பெறக்கூடிய, உயர்ந்து கொண்டே சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த பாக்கியஸ்தானம். அப்போ உள்நாட்டு தொழில் பார்த்தாலும், வெளிநாட்டு தொழிலை பார்த்தாலும், வெளி மாநிலத்தில் தொழில் பார்த்தாலும், வெளி மாநிலத்தில் உத்தியோகம் பார்த்தாலும் நல்ல முன்னேற்றங்கள், எந்தவித தடையுமின்றி மேலும் மேலும் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானமாக குரு பார்க்க கோடி நன்மை என்ற அடிப்படையில் குரு உங்கள் ராசியிலிருந்து சனி ராகு பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை. அதாவது பொதுவாக வந்து சனி ராகு என்ற ஒரு கூட்டு அமைப்பு வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு 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 இடத்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தான். ஆனால் இந்த கும்பத்தில் சனி ராகு இருக்கும் பொழுது, சனி வந்து தன் மூலத்திரிகோண ஆட்சி வீடு, ராகு வந்து கும்பத்துக்கு ஏற்ற இடம். அப்போ பலன் தரக்கூடிய சில இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தால் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே மேஷத்தில், சிம்மத்தில், தனுசுல, கும்பத்தில் கிரகம் இருந்தால் பலன் கொடுத்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். அதுதான் உண்மை. அப்போ சிம்மத்திலையும் கிரகம் இருக்குது, கும்பத்திலையும் கிரகம், ரெண்டுமே ஆட்சி பெற்ற கிரகம். ஆக நிச்சயமாக மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும், அதில் சந்தேகமே இல்லை. சரிங்களா? அதாவது இது வந்து பொதுவான பலன்கள், பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா?